Taste the Daily. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தாள் ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் ஒரு A4 ஷீட் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானதை குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள், குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸிற்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், சேலத்தில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டு இருப்பதாக வரும் செய்திகளையும் மேற்கோள் காட்டியுள்ளார். குரூப் 4 பதவிகள், குறிப்பாக VAO பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது என கூறிய கழக பொதுச் செயலாளர், ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட பதவி என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டியது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இந்த ஸ்டாலின் மாடல் அரசோ மெத்தன போக்கின் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடி உள்ளதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். எனவே குரூப் 4 தேர்வை உடனடியாக மறுதேர்வு வைக்க வேண்டும் எனவும், குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.